இதில் காணப்படுவது மோசடி, ஒரு தவறு. அதனை அறிந்தவுடனேயே நிதி அமைச்சென்ற ரீதியிலும் அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் திரைசேரியின் செயலாளர் என்ற ரீதியிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த மோசடி இடம்பெற்ற இடத்தை நாம் கண்டறிய வேண்டும். சில தகவல்களை இப்போதே வெளியிட முடியாது. ஏன், அந்த திருட்டுடன் தொடர்புடையவர்கள் வெளியிலும் இருக்கலாம், இங்கே இலங்கையிலும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. எனவே இது தொடர்பில் நாம் செய்த சரியான நடவடிக்கை என்னவென்றால் அது குறித்த விசாரணைகளை ஆரம்பித்தது. அந்த விசாரணைகள் இன்னும் வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இன்னும் முடிவடையவில்லை. குற்றப்புலனாய்வு திணைக்களம் சர்வதேச நிறுவனங்களுடன் இணைந்து இந்த விசாரணையை முன்னெடுத்து வருகின்றது. இந்த விசாரணை கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வருகின்றது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே இவ்வாறானதொரு சம்பவம் நடந்துள்ளதாக சமூக ஊடகங்களில் வெளியான பின்னர் எதிர்க்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றன. எங்கள் கணக்குகளில் பணத்தை போட்டுக்கொண்டோம், இதோ திருட்டு நடந்து திரைசேரியின் நிதி போகின்றது என்று கூறுகின்றார்கள். இவ்வாறான கட்டுக்கதைகள் மற்றும் தவறான வழிநடத்தும் விடயங்களை நம்ப வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். எங்களிடம் இன்னும் சில தகவல்கள் உள்ளன. உண்மையை சொல்வதானால் 100க்கு 100% அனைத்தையும் இப்போது கூற முடியாது. ஏனெனில் இந்த மோசடி மற்றும் ஊழலில் அந்த அதிகாரிகள் விரும்பி சம்பந்தப்பட்டார்களா, அல்லது கவனக்குறைவினால் இது நடந்ததா, அல்லது தொழில்நுட்ப காரணத்தினால் ஏற்பட்டதா, அல்லது நிர்வாக நடைமுறைகள் ஏற்பட்ட பிரச்சனையா, அல்லது வேறு தரப்பினர் இதில் சம்பந்தப்பட்டுள்ளார்களா என்பது குறித்த விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. எனவே இவ்வாறானதொரு குற்ற செயல் குறித்த விசாரணைகள் நடக்கும்போது விசாரணைக்கு இடையூறு விளைவிக்கும் அனைத்து தகவல்களையும் நாம் வெளியே சொன்னால் உண்மையான குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் போய்விடும் என்பதை அனைவரும் அறிவார்கள். திரைசேரியின் அரசகடன் முகாமைத்துவ அலுவலகம் மற்றும் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் 7 அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர்கள் பயன்படுத்திய கரணிகளும் அடுத்த கட்ட விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன. விசாரணைகளுக்காக கரணி அவசர தயார்நிலை குழுவின் உதவிகளும் பெறப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க ஆஸ்திரேலிய போலீசார் இணக்கம் தெரிவித்துள்ளனர். விசாரணைகளுக்கு தேவையான தரவுகள் தற்போது ஆஸ்திரேலிய போலீசாருடன் பரிமாறப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர்.